கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டலுக்கு விடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. 4 BHK வீடுங்க. கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க் போகிற ரோட்டில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 BHKங்க. 2 போர்ஷன், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHKவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 BHKவும் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 சதுரடியில் வந்துட்டு இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் வீடு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக பார்க்கலாங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா 17க்கு 21ங்க. ஹெவி டியூட்டி கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஸோ இடையிலே பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் டைல்ஸ்லேயே வந்து ஸ்கர்ட்டிங்ஸ் வந்து பிளாக் கலரில் ஸ்கர்ட்டிங்ஸ் வந்து இடையில கொடுத்துருக்குறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இன்னுமே வந்துட்டு. ஸோ மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா டீ கோட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரோனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸான ஹாலுங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இன்டீரியர் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு 2/4 மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குதுங்க. அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 8 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜலம் மூலையில் போர்வெல் அமைச்சிருக்காங்க. அது போக சம்பு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே வந்துட்டு நல்ல ஒரு நீட்டான ஷெட் பேக் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல் மோட்டர் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிஜி இருக்குதுங்க. ஸோ அது போக வந்துட்டு ரெண்டல் சோர்ஸ்க்காக அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறைய வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. அட்டாச்சு பாத்ரூம் 4/6 கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க டபுள் கலரில். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாசட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இது செகண்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்குதுங்க. 2 UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பாத்ரூமுமே பார்த்திங்க அப்படின்னா யூனிக்கான கலர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட பெட்ரூம்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு UPVC விண்டோவில் ஸ்லைடிங் ஓப்பனிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால் 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் 2 பெட்ரூம், 16க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 10 ஒரு பெட்ரூம், ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 போர்ஷன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உள்ள இன்னர் ஸ்டேர் கொடுக்காம ஸோ அவுட்டர் ஸ்டேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பால்கனி ஏரியாவில் வந்துட்டு நமக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தாங்க. ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே வந்துட்டு 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் கிரானைட்டும் 10 ஃபீட் வரைக்கும் கிச்சனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக UPVC விண்டோ 3/3 ஒரு விண்டோ, 4/3 ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட பால்கனி வியூங்க. ஸோ சுற்றியுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜிஸ் நிறைய இருக்குங்க. அது போக ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் நிறைய கட்டி விட்டுருக்குறாங்க. அது போக வந்துட்டு ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஸோ இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4க்கு 6 மெஷர்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. 2 UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டில் வந்துட்டு நமக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கிட்டபிள் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட அனதர் பெட்ரூம் பார்க்கலாங்க. இது செகண்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 2 UPVC விண்டோ 3/4 அமைச்சிருக்காங்க. ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த லாஃப்ட் ப்ரொவிஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4க்கு 6 மெஷர்மெண்ட்டில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ்க்கு வந்து நான் ஸ்கிட்டபிள் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைச்சிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 20க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. உட்லேட் ரூம் ஒன்று 4/10 வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸுங்க இது வந்துட்டு. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா சுர்க்கி வந்துட்டு அடித்து நமக்கு வந்துட்டு 2/2 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு லைனிங் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டிலேருந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹில் வியூ இருக்குங்க. அது போக வந்துட்டு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2000 லிட்டர் ஓவர் வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து ஐடி பார்க் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். என்னோடய பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.